எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கணும். முதல்ல ஒரு மனிதனுக்கு சோர்வில்லாத அமைப்பு எங்கடானா வெற்றி உடைச்சினே இருந்தால் தான் அந்த துவண்டு போகிற காலம். ஒரு முறைக்கு 3 முறை துவந்து அந்த வேலையை தொட மாட்டோம். முதல்ல நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை தொட மாட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சூழ்நிலை நல்ல சாதகமாக அமையப்போது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது இளைய சகோதரனே நம்மளுக்கு துன்பத்தை தருகின்றார் போல் நம்மளுக்கு மனதளவில் தேக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை அவருக்கு நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தாக்கி கொண்டே இருக்கும். அதுக்கு செலவினத்தை செய்கிற மாதிரியோ இளைய சகோதரனோ இளைய மகளோ யாராக இருந்தாலும் நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு சங்கடத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏற்கனவே சங்கடப்பட்டுங்கிற சாமி, இது வேறு தாக்கம் எல்லாம் கொடுக்குது. கணவன் மனைவி உறவு இதில் கொஞ்சம் இனிமேல் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். பேச்சுவார்த்தை இல்லாத போனவங்க கூட இனிமேல் பேசத்துக்கான காலம் ஏற்படும். மனசில் இருந்து வந்த பாரம் முதல்ல விலகப் போகுது இந்த மாதம். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் 1/8/2025 முதல் 31/8/2025 வரைக்கும். நம்மளுக்கு இந்த 31 நாட்கள் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்தது. மெயினான விஷயம் சூரியன், சுக்கிரன், குரு இவங்களுடைய சாதகமான இடத்துல இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிளவுகள் அனைத்தையும் மாற்றி அமைக்க போகுது. ஒரு பெரிய பெரிய பிளவான விஷயங்கள் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் மாறப்போகுது. சனி பகவான், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதோ, ஜென்மத்தில் ராகு பகவான் வீட்டிருப்பதும் ஓரளவுக்கு சாதகம் தருகின்ற அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு, புதனோட சேர்ந்து இணைவு, அவரும் வக்கரகதியில் இருக்கார். அவர் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வருது. இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகத்தை கொடுக்கும். ஜாதகம் இல்லை, சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். 8ல் செவ்வாய் நோயோ அல்லது துன்பமோ நம்ம மனதை நெருக்கக்கூடிய ஒன்று, மனதளவில் நாம் பாதிக்கப்படுற மாதிரியோ அல்லது நோயால் கொஞ்சம் அவதிப்படுற மாதிரி விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த போலீஸ் ஸ்டேஷன், காவல், இந்த மாதிரி சட்டம் சார்ந்த விஷயம், வழக்குகள், இதை மாதிரி விஷயத்திலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் வக்ரகதியில் இருப்பதே ஒரு பெரிய நன்மை. சனி பகவான் இந்த செவ்வாயுடைய பார்வையை சேர்ந்து வாங்கிறதுல நிறைய தொந்தரவுலாம் நிறைய பேர் ஏற்பட்டிருக்கும். அவர் தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு நன்மை என்று கூட எடுத்துக்கலாம். பகவான் கொடுத்த வரப்பிரசாதம். அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் முதல்ல இதுதான் கைகூடக்கூடிய காலம் என்றே சொல்லலாம். இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கினா முதல்ல திருமணத்தை வரைக்கும் போய்டும். ஜென்மத்தில் ராகுக்கு சுவாமி என்னென்னா அதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். விரைவாக முடிக்கக்கூடிய தன்மையை ராகு பகவான் கொடுப்பார். எந்த பொருள் அவங்க மேலே போடுறீங்களோ அதுக்கான அமைப்பாகவே மாறிடுவார். எந்த பொருள் அது மேலே சாயத்தை போடுறோமோ அந்த வீட்டுக்கான அமைப்பாக ராகு பகவான் மாறி உங்கள் வேலைத்தன்மையை துரிதப்படுத்தி வேகத்தை எடுத்து கொடுப்பார். எவ்வளோ இழந்துட்டோமோ அதை திருப்பி பெறுகின்ற அமைப்பாக மாறும். நாம் ராகு இருந்து சனியை போல் ராகுன்னு சொன்னவனே மாறிக்க போகிறீங்க. இப்போ எந்த வீட்டுக்கு அமைப்பு சனி பகவானோட வீடாக சனி பகவானுடைய தன்மை போல் மாறுவார். குரு 5ஆம் இடத்துல குருவோடு சம்பந்தப்படக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட சம்பந்தப்படக்கூடிய புதன். முதல்ல காதல் திருமணங்கள் விரைவாக ஈடேறும். குழந்தை பேறு சித்திக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் கும்பராசிகாரங்களுக்கு விரைவாக அமைப்பு. நிறைய பேருக்கு இது வரைக்கும் லெசனில் இல்லைங்க, எதுவுமே காணோம், என்னன்னு திடீர்னு பார்த்தா கன்சீவாக இருக்காங்க. பெரிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலம். பாக்கியம்தாங்க இனிமேல். தொந்தரவுலேருந்து விடுபட போகிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொந்தரவில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கணும். முதல்ல ஒரு மனிதனுக்கு சோர்வில்லாத அமைப்பு எங்கடானா வெற்றி உடைச்சினே இருந்தால் தான் அந்த துவண்டு போகிற காலம். ஒரு முறைக்கு 3 முறை துவந்து அந்த வேலையை தொட மாட்டோம். முதல்ல நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை தொட மாட்டோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சூழ்நிலை நல்ல சாதகமாக அமையப்போது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது இளைய சகோதரனே நம்மளுக்கு துன்பத்தை தருகின்றார் போல் நம்மளுக்கு மனதளவில் தேக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லை அவருக்கு நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தாக்கி கொண்டே இருக்கும். அதுக்கு செலவினத்தை செய்கிற மாதிரியோ இளைய சகோதரனோ இளைய மகளோ யாராக இருந்தாலும் நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு சங்கடத்தை கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏற்கனவே சங்கடப்பட்டுங்கிற சாமி, இது வேறு தாக்கம் எல்லாம் கொடுக்குது. கணவன் மனைவி உறவு இதில் கொஞ்சம் இனிமேல் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும்.
பேச்சுவார்த்தையே இல்லாத போனவங்க கூட இனிமேல் பேசத்துக்கான காலம் ஏற்படும். மனசில் இருந்து வந்த பாரம் முதல்ல விலகப் போகுது இந்த மாதம். அந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த திருமண வாய்ப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக எந்த வேலையை எடுத்தாலும் ஃபெயிலர்னு அனுபவிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெயிலர்லாம் இனிமேல் வர. ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதில் முயற்சியில் வெற்றி பெறணும், வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு சாதகமான நிலைமையில் இல்லாமல் இருந்தால், அதாவது தசாபுத்தி சாதகமாக இல்லைன்னா, இந்த முறை நம்மளுக்கு எது தொட்டாலும் துலங்காத நிலைமையாக அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கு. எல்லாம் சொல்கிறாங்க ஜோசிகார் நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு சாதகமான அமைப்பில் தசாபுத்தியும் சேர்ந்து இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். என்னென்னா டெம்பரவரியாக இன்றைக்கி ஒரு மாதம் வருமானம் வருது சாமி, அப்புறம் வருமானம் வரலைன்னா அப்போ தசாபுத்தி நம்மளுக்கு சரியில்லை. இந்த மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் வலுவாக கொடுத்துட்டு அவங்கமான் போயினே இருப்பாங்க. 7 அமரக்கூடிய சூரியன், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், வருமானம் இருக்கும் சாமி, அதில் எந்த குறை இருக்காது. 8ல் செவ்வாய் இருந்தாலும் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 8ல் இருக்கக்கூடிய கிரகம்தான் நம்மளை ஆளுமைத்தன்மை பண்ணும். முயற்சி செய்தால் வெற்றி என்பது உறுதி, இதிலே தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதுலாம் உடல் உழைப்போடு நாம் வெற்றி பெறுகின்ற அமைப்பு. அவரே தான் நம்மளுக்கு 10ஆம் அதிபதியும் கூட. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு கொடுக்க செல்வத்தை கொடுக்கறதும் அவரே, செல்வத்தை வாரி வழங்குவதும் அவரே. முயற்சி ஸ்தானாதிபதி. நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த கும்பராசிகாரங்க அனைவரும் மேன்மை தரக்கூடிய இடம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடம். உயர்ந்த போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. ஒன்று அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இறைப்பணி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது, இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிறது, இல்லைன்னா பெரிய போஸ்டிங் அரசாங்க தரப்புலையும் அரசியல் தரப்புலையும் இருக்குது. ஒரு இப்போ தலைமை பொறுப்பாளர் இருக்கிறாருன்னா, ஒரு முதலமைச்சர் அவருக்கு பிஏ பார்த்தோன்னா கும்பராசிக்கார் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய மேனேஜர் இருக்காருன்னா அதுக்கு பிஏ யாராக இருப்பாங்கன்னா இவ தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மந்திரி சார்ந்த விஷயங்கள், அந்த மதிநுட்பம் என்று சொல்கிறோம் இல்லை, அது எல்லாத்தையும் தருகின்ற அமைப்பு. லக்ஷ்மி கடாட்சம் இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ மனம் வீசும் என்று சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா லக்ஷ்மி அருகாமையில் இருக்கக்கூடிய தன்மை. மகாலட்சுமி அருகாமையில் இருக்கணும்னா அது கும்பராசி மட்டுமே குறிக்கும். கும்பம் என்பது மகாலட்சுமியை வரவேற்கிறது. அது ராசிக்கு, அதனால தான் கும்பத்தை வச்சாங்க. 12ஆம் அதிபதி குரு என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, அவர் தான் 11ஆம் அதிபதி. அவர் 5ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது காதல் திருமணங்கள் இது வரைக்கும் நடக்கலை, இது வரைக்கும் மனசில் வரலன்னா இப்பொழுது உதயமாகும். நான் இந்த பொண்ணு தான் சுவாமி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் உறுதி பண்ணிடுவார். நிறைய அலைன்ஸ் காமிச்சு போட்டோலாம் காமிச்சு இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இதுமாரி ஓகே ஆகிடும். குழந்தை பேர் கண்டிப்பாக பண்ணி, ஒரே வார்த்தை சொல்ல, குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதம் என்று கூட சொல்லணும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய அமைப்பு தான். செல்வத்தால் நீங்கள் கீழ்மட்டத்துக்கு போக மாட்டீங்க, இழந்ததை மீட்டெடுத்துருவீங்க. எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தரும். ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவீங்க. நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை, அது எல்லாத்தையும் இந்த முறை கொடுக்க போகுது. ஃபெயிலர் என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடைக்காமல் போனால் தான் ஃபெயிலர் சொல்லுவாங்க. அந்த ஃபெயிலரான தன்மைகள் கூட உங்களுக்கு சேவைகளாக மாறும். இனிமேல் அதெல்லாம் கூட அதை கூட நம்மளுக்கு ஓரங்கட்டி வச்சதெல்லாம் பொருள் கூட ஓடாத பொருள் கூட மிஷினரி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஐயா அதை டிராக்டர் வாங்கினா சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, வேலை அமைப்பில் சில பேர் சரியில்லை சுவாமி, எனக்கு ஆப்போசிட்டாகவே இருக்காங்க. நம்ம கூடவே தான் இருக்கணும், நம்மகிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சியாலும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியாலும் நல்ல சாதகமாக வரப்போகுது. நீங்கள் யார் என்று முதல்ல கணவன் மனைவிக்குள் உறவுகள் இருந்து வந்தவங்களுக்கு 2 பேருக்குமே குடும்பத்தில் கூட உறவுகளை முதல்ல யாரானா கணவன் மனைவி உறவில் தான் கொஞ்சம் பெஞ்சர். அவங்க சரி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவாங்க. பேஜாரான விஷயமே, ஒரு தவறான விஷயமே எங்கன்னா கணவன் மனைவி உறவில் பிரச்சனை எதையுமே சமாளிக்கிறோம் ஐயா, நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் எதையும் செய்து முடிக்கக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்குன்னா இறைவன் கொடுக்குறான். அதை இந்த காலம் கொடுத்தாதான் நம்மளுக்கு அது எட்ட வரும். இந்த 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன், குரு, புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதுமேல் உங்கள் வாழ்வில் தடை என்பது கிடையாது. வெற்றி என்பது குவித்து கொண்டு வாருங்கள். ஆனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வலிமை பெற வேண்டும். இந்த நேரத்தில் முயற்சி ஸ்தானம் வலிமையாக இருந்தால் எதையும் நீங்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெற விடலாம். நல்ல மாற்றங்களை தெரிவிக்கின்ற மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம். ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் புதிய முயற்சிகளை ஈடுபடுறதுக்கான ஆதாயமான காலம். புதுசாக நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுக்க போகுது. நல்லது நடக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட
உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.